Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிநாட்டில் தீபாவளிக்கோ வீட்டில் மற்ற விசேஷங்கள்னாவோ இந்த பணியாரம் கட்டாயம் செய்வாங்க. சாமிக்கு படையல் பண்ணும்போது இதே பணியாரத்தை நெய்யில் சுட்டு சாமிக்கு படையல் பண்ணுவாங்க. இது அவ்வளோ ஒரு விசேஷமான முருகருக்கு உகந்த ஒரு பணியாரம். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். கந்தரப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் அல்லது ஒரு ஆழாக்கு பச்சரிசி டிஃபன் அரிசி எடுத்துக்கணும். அது தலை தட்டி இருக்கணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி கோபுரமாக உளுந்தம்பருப்பு நம்ம போட்டுக்கணும். அது எந்த அளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும். அந்த கீழே விழுகிற உளுந்தம்பருப்பெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பணியாரங்களுக்கெல்லாம் கிளாஸில் அளவு எடுக்கணும், அல்லது இந்த மாதிரி ஆழாக்கு அல்லது படியில் நம்ம அளவு எடுக்கணும். ரொம்ப அகலமான பாத்திரங்கள் அளவு எடுத்தோம்னா உளுந்து அதிக அளவு கொள்ளும்போது அளவு நம்மளுக்கு ரொம்ப மாறுபடும், பணியாரமும் நல்லா வராது. இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுப்போம். இது மூணையும் நல்லா 2 தடவை கழுவி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைப்போம். அவ்வளோ நேரம் நம்ம ஊற வச்சாதான் நல்லா நைஸாக அரைக்க வரும். கூடவே பணியாரமும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறி இருக்குது. மிக்சியில் அரைக்க தேவையான அளவு தண்ணி இருக்கட்டும். மீதி தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துருவோம். கொஞ்சமான அளவுங்கிறனால நம்ம மிக்சி ஜாரில் போடுறோம். இதே நம்ம நிறைய அரைச்சோம்னா கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். மிக்சி ஜாரை விட கிரைண்டரில் அரைச்சோம்னா அந்த பணியாரம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டுப்போம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுப்போம். இதை மிக்சியில் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஓரளவுக்கு நைஸாக அரைப்பட்டது. இது கூடவே இந்த பணியாரம் சாஃப்டாக வர்றதுக்கு 1/4 கப் துருவின தேங்காய் போட்டு திருப்பியும் தேங்காய் அரைப்படுற அளவுக்கு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். இப்போ இந்த பணியாரத்துக்கு தேவையான வெல்லத்தை நம்ம போட்டுக்கணும். ஒரு ஆழாக்கு அரிசிக்கு ஒரு ஆழாக்கு பொடிச்ச வெல்லம் போட்டுக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ மிக்சியில் வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி மாவு பதம் இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். பணியாரம் ஊற்றுறதுக்கு கரண்டி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி குழிக்கரண்டி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தட்டையாக இருக்க கரண்டி எடுத்துக்கணும். அப்போ தான் பணியாரம் ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். இந்த பணியாரத்துக்கு நம்ம மாவு அரைச்சி ரொம்ப நேரம் வச்சுருக்குங்கிற தேவையில்லை. அரைச்ச உடனேயே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரியான பலகாரங்கள்லாம் சுடுறதுக்கு இருப்பு சட்டி ரொம்ப அகலமாக இல்லாமல் ஓரளவுக்கு குழிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் பணியாரம் ஒரு ஷேப்பாகவும் இருக்கும். எண்ணெயும் நம்மளுக்கு கொஞ்சமாக தேவைப்படும். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நம்ம ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை நம்ம மிதமான சூட்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் பணியாரம் ஊற்றும்போது கரண்டினால் மாவு இந்த மாதிரி கலக்கி விட்டு ஊற்றணும். ஒரே இடத்துல மாவு அப்படியே ஊற்றணும். இப்போ பணியாரம் அப்படியே மேலே எழும்பி வரும். இந்த டைம் நம்ம கரண்டினால் எண்ணெயை மேலே லைட்டாக தெளித்து விடணும். இந்த மாதிரி கரண்டினால் எண்ணெயை மேலே தெளித்து விட்டோம்னா தான் நல்ல பூரி மாதிரி உப்பலாகவும் வரும், மேலேயும் நல்லா வெந்திருக்கும். இதை ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. லைட்டாக கலர் மாறின உடனேயே இந்த பணியாரத்தை நம்ம வெளியே எடுத்துடணும். ஓரம்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம ஒன்றொன்னா இதில் ஊற்றி எடுத்துப்போம். இந்த பணியாரம் நம்ம ஒன்றொன்னா தான் ஊற்ற முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம இதை ஊற்றி எடுக்கணும். இந்த பணியாரத்தை நம்ம மறுநாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அப்படியே மாவு மீதம் இருந்தாலும் மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் ஊற்றிக்கலாம். பணியாரம் ஊற்றணுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடணும். ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 15லேருந்து 20 வரைக்கும் பணியாரம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் கந்தரப்பம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.